أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين محمد صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي ربي زدني علما سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. மதிப்புக்கும் கௌரவத்துக்கும் உரிய சகோதர சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வபரகாத்துஹு. இக்ரா இஸ்லாமிய சங்கத்தினால் புனித ரமலான் மாதத்திலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற ஈமானை புதுப்பிப்போம் என்கின்ற பாடநெறியுடைய 7வது அமர்விலே உங்கள் அனைவரையும் சந்தித்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். ரமலானின் இறுதி 10 நாட்கள் என்கின்ற கருப்பொருளிலே இன்ஷா அல்லாஹ் இன்றைய பாடம் இடம்பெற இருக்கிறது. நேற்றைய அமர்வு தவிர்க்க முடியாத சில காரணங்களினால் பிற்போடப்பட்டது. இன்ஷா அல்லாஹ் அந்த வகுப்பு இன்று நடைபெற இருக்கிறது. எனவே நாங்கள் காலதாமதமின்றி உடனடியாக இந்த வகுப்புக்கு செல்வதற்கு தயாராகிறோம். அந்த வகையிலே தொடர்ந்தும் எங்களுக்கு இந்த வகுப்பை மிகச்சிறப்பாக நடாத்தி தந்து கொண்டிருக்கின்ற மதிப்புக்குரிய உஸ்தாத் அக்ரம் அப்துல் சமத் அவர்களையும் அன்போடு வரவேற்றுக் கொண்டு இந்த வகுப்பை தொடர்ந்து நடாத்தி செல்லுமாறு மதிப்புக்குரிய உஸ்தாத் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء سيد المرسلين وإمام المتقين محمد بن عبد الله صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين أما بعد. மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் ரமலான் மாதத்தினுடைய இறுதி கால பகுதியை அடைந்திருக்கின்றோம். அதனுடைய கடைசி 10க்குள்ளால் நாங்கள் நுழைந்து இன்று அதனுடைய ஒரு நாளையும் கடந்து விட்டிருக்கின்றோம். அந்த வகையில் இந்த கடைசி கொஞ்சம் நெருப்புல வைங்க. அஹ்மத் முஹியதீன், தயவு செய்து உங்களோட மைக்கை மியூட் பண்ணிக்கொள்ளுங்க. ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். ஓகே சார், நீங்க தொடரலாம். அந்த வகையில் இன்ஷா அல்லாஹ் இன்றைய நாளில் நாங்கள் ரமலானினுடைய இறுதி 10 நாட்கள் என்று சொல்கிறது அது என்ன, அதனை நாங்கள் எப்படி பயன்படுத்தி கொள்வது பொருத்தமானதாக இருக்கும் என்பது தொடர்பாக சில கருத்துக்களை பரிமாறிக்கொள்றதுக்கு இருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ். அந்த வகையில் முதலாவது நாங்கள் பார்ப்போம், இந்த ரமலானினுடைய இறுதி 10 நாட்கள் என்று சொல்கிற நேரத்தில் எங்களோட சிந்தனைக்கு வரக்கூடிய மிக பிரதானமான அந்த இறுதி 10 நாட்களினுடைய விசேஷங்கள் அல்லது சிறப்புகள் என்று சொல்லி நாங்கள் சொல்கிற விஷயங்கள் என்ன என்று சொல்கிறது. அந்த வகையில் முக்கியமான 3 விசேட அம்சங்களை அல்லது சிறப்பு அம்சங்களை நாங்கள் இந்த ரமலானினுடைய இறுதி 10 நாட்கள் என்று சொல்கிற நேரத்தில் முக்கியமாக குறித்து காட்ட முடியும். அதில் முதலாவது விஷயம் என்னென்றால், உண்மையிலே இந்த இறுதி தருவாயில் நல்லமல்கள் செய்து கொள்வதற்கு கிடைக்கின்ற அந்த வாய்ப்பு, அப்படி நல்லமல்கள் செய்ய கிடைப்பதனுடைய அந்த சிறப்பு என்று சொல்கிறது உண்மையிலே இந்த இறுதி 10 நாட்களில் நாங்கள் அடைந்து கொள்ளுதல் என்று சொல்கிறதுல ஒரு முக்கியமான விஷயம். அதாவது கடைசி கால பகுதியில் நல்லமல்கள் செய்வதற்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தல் என்று சொல்வது எங்களோட வாழ்க்கையை பொறுத்தவரையில் உண்மையிலே மிக முக்கியமான ஒரு 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 டேர்னிங் பாயிண்ட் என்று சொல்வதற்கு முடியுமான ஒரு விஷயம் அது. ஏனெண்டா ஹதீஸுகளில் வார மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், சஹீல் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு ஹதீஸ், அல் அமாலு பில் ஹவாத்தீம். அல்லாஹு தஆலா செயல்களை அங்கீகரிப்பது என்பது அந்த செயலினுடைய இறுதி நிலை எவ்வாறு இருக்கின்றது என்பதை வைத்துத்தான் அங்கீகரிக்கின்றான். அது ஒரு காரணி அந்த செயல் அங்கீகரிக்கப்படுவதற்கு. நாங்கள் இப்போ இன்னமல் அமல் பின்னியாத் என்று சொல்லுவோமே,
செயல்கள் எண்ணங்களை வைத்துத்தான் அங்கீகரிக்கப்படுகின்றன என்று சொல்லி. அதே மாதிரி இப்ப அஹ்மதுல பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு ஹதீஸ் வருகிறது, இன்னமல் அமாலு பில் ஹவாத்தீம், செயல்கள் அதனுடைய இறுதி நிலை எவ்வாறு இருக்கின்றது என்பதை வைத்துத்தான் அது தீர்மானிக்கப்படுகிறது என்று சொல்லி. அப்ப எண்ணங்கள் எப்படி ஒரு செயலினுடைய அங்கீகாரத்துக்கான ஒரு பிரதானமான காரணியாக இருக்கின்றதுவோ, அதே மாதிரி அந்த செயலினுடைய இறுதி நிலை என்று சொல்வதும் அந்த செயலினுடைய அங்கீகாரத்துக்கான ஒரு பிரதானமான காரணியாக இருக்கின்றது என்று சொல்வதை இந்த ஹதீஸுகள் எங்களுக்கு உணர்த்துகின்றன. அப்ப எனவே ஒரு செயலினுடைய அங்கீகாரம் அதனுடைய இறுதி நன்றாக இருக்கிறதா மோசமாக இருக்கின்றதா? நன்றாக இருக்கிறதாக இருந்தால் அது அங்கீகரிக்கப்படும், இறுதி நிலைமை மோசமாக இருக்கின்ற நேரத்தில் அது மறுதளிக்கப்படும் என்று சொல்கின்ற ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. அது ஒரு அளவுகோலாக இருக்கின்றது என்று சொல்லி இருந்தால், அப்ப இந்த கடைசி 10 என்று சொல்றது எங்கட ரமலானினுடைய அங்கீகாரத்துக்கு எவ்வளவு தூரம் முக்கியமானது. அப்ப ரமலானினுடைய இந்த இறுதி கால பகுதியை நாங்க சிறந்த முறையில பயன்படுத்தி கொள்றது, அதுல கூடுதலான அமல்கள்ல நாங்க ஈடுபடுவது என்று சொல்வது உண்மையிலே வெறுமனே எங்களுடைய நன்மைகளை அதிகரித்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு என்று சொல்வது மட்டும் அல்ல. அதை தாண்டி இந்த முழு ரமலானினுடைய அங்கீகாரம் என்று சொல்வதும் அதுல டிபெண்ட் ஆகி இருக்கிறது, அதுல தங்கி இருக்கின்ற ஒரு காரணி என்று சொல்வதைத்தான் நாங்க அதுல கண்டுகொள்கின்றோம். அப்ப அந்த வகையில இந்த கடைசி 10 என்று சொல்றது எங்களை பொறுத்தவரையில ஒரு நாங்க முதலாவது 10 இரண்டாவது 10 கடந்து வந்தது போல இதுவும் இன்னொரு 10 என்று சொல்வது போன்றது அல்ல. ஏனென்றால் இந்த கடைசி 10 நாங்க எப்படி கழிக்கின்றோம், அதை எந்த வடிவத்தில் சரியாக நாங்க பயன்படுத்துகின்றோம் என்பது எங்களுடைய முழு ரமலானினுடைய அங்கீகாரத்துக்கு அது காரணமாக அமைகின்றது என்று சொல்வதை நாங்கள் இதிலிருந்து புரிந்து கொள்ள முடியும். அது அந்த இறுதி கால பகுதியில் அதிகமான நல்லமல்கள் செய்வதனுடைய சிறப்பு என்று சொல்வதற்கான ஒரு நியாயம். இன்னொரு நியாயம் வந்து உண்மையில் என்னண்டா, ஹதீஸ்ல வார மாதிரி இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எங்களுடைய இப்ப ரமதானினுடைய அங்கீகாரம் என்று சொல்வது மட்டுமல்ல, அல்லது அந்த குறிப்பிட்ட செயலினுடைய அங்கீகாரம் என்று சொல்வது மட்டுமல்ல, நாளைக்கு மறுமை நாள்ல எங்களுடைய முடிவு எப்படி இருக்க போகிறது, அது சுவர்க்கமா நரகமா என்று சொல்வது கூட எங்களுடைய வாழ்வின் இறுதி தருவாய் எப்படி இருக்கிறது என்பதை வைத்துத்தான் தீர்மானிக்கப்படுகிறது. அது ஒரு முக்கியமான ஒரு காரணி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை இப்படி சொன்னார்கள், லா துஅஜபு பி அமலி அஹதின் ஹத்தா தந்துரு பிமா யுஹ்தமு லஹு. இது ஒரு நீண்ட ஹதீஸினுடைய ஆரம்ப பகுதி. நீங்க ஒரு மனிதனுடைய செயல்களை பார்த்து நீங்க அந்த அந்த செயல்களால பெரிய அளவுக்கு நீங்க கவரப்படவானம், அதை பார்த்து நீங்க ஏமாறவானம். ஏனென்றா எது எது நீங்க அவருடைய செயல்கள் எப்படி முடிவுக்கு வருகின்றன, அதனுடைய கடைசி நிலைமையில அவர் எப்படி அதை முடிச்சு வைக்கிறார் என்பதை பார்க்கும் வரையில அவருடைய ஆரம்ப செயல்களை பார்த்து நீங்க ஏமாறவானம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். அப்ப அந்த ஹதீஸ்ல தொடராக வருகிறது எப்படின்னா, அவர் நல்ல காரியங்கள் செஞ்சு அதன் காரணமாக அந்த நல்ல காரியங்கள் செஞ்சு அவர் கடைசி கட்டத்தில் செய்கின்ற ஒரு தீய செயல்களின் காரணமாக அவர் நரகத்துக்கு போவதற்கு காரணமாகிறார். அதே மாதிரி அவர் தீய காரியங்கள் செய்து வந்து கடைசி கட்டத்தில் அல்லாஹு தாலா அவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார் நல்ல காரியங்கள் செய்வதற்கு, அதன் காரணமாக அவர் சுவர்க்கத்து போகின்றவராக மாறுகின்றார். இன்னொரு ஹதீஸ்ல வருகிறது என்னண்டா, ஒரு மனிதர் தொடர்ந்தும் அவர் நரகத்துக்குரிய செயல்களையே செய்து வருகிறார். ஹத்தா யகூன பைனஹு வ பைனஹா கைர பாஇன் அவ் திராஇன், அவருக்கும் அந்த நரகத்துக்கும் இடையிலான இடைவெளி ஒரு பாகம் அல்லது ஒரு முழம் அளவுதான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் இருந்து அவர் நரகத்துல போயிடுவார் என்று இருக்கின்ற நேரத்துல
அல்லாஹு தாலா அவருக்கு எழுதி வைக்கின்றான். எப்படி நல்ல அமல் ஒன்று செய்வதற்கான அல்லது சுவர்க்கத்தில் நுழைகின்ற வகையில அதற்குரிய மாதிரியான ஒரு செயற்பாட்டை அல்லாஹு தாலா அவனுக்கு எழுதி வைக்கின்றான். அந்த செயல் அவன் செஞ்சு அவன் சுவர்க்கத்தில் நுழைகின்றான். அதே மாதிரி காலம் முழுக்க சுவர்க்கத்துக்குரிய செயற்பாடுகளை மட்டுமே செய்கின்ற ஒரு மனிதன் கடைசி கட்டத்தில் நரகத்துக்குரிய ஒரு செயற்பாட்டை செய்து அதன் காரணமாக அவன் நரகத்தில் நுழைகின்றான் என்று சொல்லி ஹதீஸ்ல வருகிறது. அப்ப பாருங்க என்னண்டா, எங்களுடைய முழு வாழ்வுக்கும் உரிய விதியும் இதுதான். ஒரு குறிப்பிட்ட செயலுக்கான விதி மட்டுமல்ல. அப்ப எங்களுடைய முழு வாழ்வையும் அல்லாஹு தாலா எப்படி அளக்கின்றான் என்று சொல்கின்ற நேரத்தில் எங்களுடைய வாழ்வின் இறுதி கட்டம் எப்படி இருக்கின்றது என்பதை வைத்துத்தான் அல்லாஹு தாலா அதனை அளக்குகின்றான். அப்ப இறுதி கட்டம் என்று சொல்றது, எங்களுடைய இறுதி காலப்பகுதி என்று சொல்றது ஒரு முக்கியமான அளவுகோல், ஒரு முக்கியமான கிரைட்டீரியா. அப்ப அதை நாங்க மேக்சிமம் அழகான முறையில் அமைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்றது தான் இங்க நாங்க விளங்கி கொள்கின்ற முக்கியமான ஒரு பாடம். அந்த வகையில கடைசி காலப்பகுதியை நல்லமல்கள்ல கழிக்க கிடைத்தல் என்று சொல்றது எப்பவுமே ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம், மிகப்பெரிய ஒரு சிறப்பு என்று சொல்றத நாங்க கண்டுகொள்ளும். இது மட்டுமல்ல, மறுமையில எழுப்பப்படுறது கூட, மறுமையில் அல்லாஹு தாலா எங்களை எந்த டீமோட எழுப்புவான்? எங்களை நல்ல மனிதர்களோடு எழுப்புவானா, தீய மனிதர்களோடு எழுப்புவானா, எப்படி எங்களை யாரோடு எழுப்புகின்றான் என்று சொல்ற நேரத்திலே யுபாசு குல்லு அபுதின் அலமா மாத்த அலை என்று சொல்லி ஒரு ஹதீஸ் வருகிறது. இந்த ஹதீஸை பல வடிவத்தில் விளங்கப்படுத்துவார்கள். அவன் எந்த நிலைமையில மரணிச்சானோ அந்த நிலைமையில தான் எழுவான். இப்போ ஒரு பாவியா மரணிச்சா பாவியா தான் அவன் எழுப்பப்படுவான். ஒரு நல்ல மனிதனா மரணிச்சா நல்ல மனிதனத்தான் எழுப்பப்படுவான். அப்ப நல்லவர்களோடு இருந்தா நல்லவர்களோடு எழுப்பப்படுவான், மோசமானவர்களோடு இருந்தா மோசமானவர்களோடு எழுப்பப்படுவான். அப்ப பாருங்க என்னடா, எங்களுடைய அந்த கடைசி காலப்பகுதி என்று சொல்றது மிக முக்கியமானது என்று சொல்றதைத்தான் நாங்கள் அதிலிருந்து இருந்து காணுகின்றோம். அப்ப அந்த வகையில இதன் காரணமாகத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து கேட்டதாக வரக்கூடிய ஒரு துவா ஒன்று இருக்கிறது. இந்த துவாவினுடைய ஆதாரபூர்வ தன்மை சம்பந்தமாக சில விமர்சனங்கள் இருந்தாலும் இந்த துவா நாங்கள் மேற்சொன்ன அந்த எல்லா கருத்துக்களோடும் அதாவது ஒத்து வரக்கூடிய, இயைந்து வரக்கூடிய ஒரு துவா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி செய்தார்கள்: அல்லாஹும்ம இஜ்அல் கைர உம்ரி ஆகிரஹு, யா அல்லாஹ் என்னுடைய அந்த ஆயுளின் கடைசி கால பகுதியை சிறந்ததாக ஆக்கிவை. அதுபோல கைர அமலி ஹவாத்திமா, என்னுடைய செயற்பாடுகளோட இறுதிய சிறந்ததாக ஆக்கிவை. வஜ்அல் கைர ஐயாமி யௌம அல்காக், என்னுடைய வாழ்நாளில் கழிக்கின்ற நாட்கள்ல கடைசி நாட்களை நான் உன்னை சந்திக்கின்ற நாட்களை உன்னை சந்திக்கின்ற நாட்களை சிறப்புக்குரிய நாட்களாக ஆக்கிவை. அதாவது நான் மரணிக்கிறதுக்கு முந்தியுள்ள நாட்கள் அதை சிறப்புக்குரிய நாட்களாக ஆக்கிவை என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா கேட்டு இருக்கிறார்கள். அப்ப இது எல்லாம் காட்டுகிறது என்னண்டா, நாங்க அந்த இறுதி கால பகுதி என்று சொல்றது ஒரு சிறப்பான ஒரு விஷயம். அந்த கிரைட்டீரியாவை நாங்க சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்றது இதிலிருந்து நாங்க விளங்குற ஒரு விஷயம். இமாம்கள் இதை வைத்து ஒரு விளக்கம் சொல்லுவார்கள். என்னண்டா, இதனுடைய பொருள் நாங்க ஆரம்பத்துல எல்லாமே முழுக்க எதுவும் செய்யாம கோட்டை விட்டுட்டு கடைசி கால பகுதியில அதை விட்டதை பிடிச்சு கொள்ற என்ற மாதிரி ஒரு வேலை செய்வதற்கான ஒரு வாய்ப்பு என்று சொல்வது அல்ல. இது மாற்றமாக இது எதை உணர்த்துகிறது என்று சொன்னால், நாங்க தொடங்குற நேரமும் முடிகிற நேரமும் ஒன்று மாதிரி இருக்கணும். தொடங்குற நேரம் இருக்கிற உற்சாகம் முடிகிற நேரத்திலேயும் இருக்கணும். நாங்க ஒன்றை தொடங்கி அப்படியே அந்த உற்சாகம் குன்றி குறைந்து போய் கடைசியில எதுவுமே இல்லாமல் அப்படியே தேய்ந்து போகின்ற ஒரு நிலைமைக்கு போயிடக்கூடாது. அப்ப கடைசியும் எப்படி இருக்கிறது என்பதுதான் முழுமையான செயற்பாட்டை மதிப்பிடுவதற்கான காரணி. அந்த வகையில கடைசி கால பகுதியை சிறந்த முறையில் பயன்படுத்தி கொள்ளணும் என்று சொல்ற மெசேஜ் தான் இந்த இறுதி பத்தினுடைய விசேடம் என்று சொல்லி இமாம்கள் அதை விளங்கப்படுத்துவார்கள். அப்ப இது கடைசி 10 என்று சொல்ற நேரத்தில் நாங்க விளங்கிக் கொள்ள வேண்டிய அதனுடைய விசேடங்கள்ல முதலாவது விஷயம். இரண்டாவது விஷயம், கடைசி 10 என்று சொல்ற நேரத்துல அதுல இருக்கின்ற மிக முக்கியமான இன்னொரு காரணி, இது இஅ்திகாஃபுக்குரிய காலம்.
கடைசி 10 என்று சொல்றது. இஅ்திகாஃப் என்று சொன்னால் என்ன? நாங்க நிறைய அது சம்பந்தமாக கேள்விப்பட்டிருப்போம். அதாவது முழுக்க நாங்க இந்த உலக சோழிகளில் இருந்து முழுமையாக ஒதுங்கி அல்லாஹ்வுக்கான இபாதத்துக்காக மட்டுமே எங்களை ஒதுக்கி கொள்ளுதல் என்று சொல்றதைத்தான் நாங்க இஅ்திகாஃப் என்று சொல்றோம். அப்ப எந்த விதமான உலக சோழிகளும் இல்லை. அது குடும்பம் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், வியாபாரம் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், கல்வி சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், எந்த விஷயம் சம்பந்தப்பட்டதாகவும் இருக்கலாம். இது எல்லாவற்றையும் விட்டு முழுமையாக ஒதுங்கி நாங்க அல்லாஹ்வுக்காக மட்டுமே இபாதத்துகள்ல மட்டும் அல் குர்ஆன் ஓதுதலாக இருக்கலாம், நோன்பாக இருக்கலாம், தஹஜ்ஜுத்தாக இருக்கலாம், திக்ருகளாக இருக்கலாம், தௌபாவாக இருக்கலாம், துஆவாக இருக்கலாம், இந்த எல்லா இபாதத்துகளுக்காக மட்டும் நாங்க நேரத்தை ஒதுக்கி கொள்ளுதல் என்று சொல்றதைத்தான் நாங்க இஅ்திகாஃப் என்று சொல்றோம். அப்படி இஅ்திகாஃபுக்குரிய ஒரு காலமாக நாங்க இந்த கடைசி 10 என்று சொல்ற இந்த காலத்தை அடையாளப்படுத்துவோம். அதாவது இஅ்திகாஃப இமாம்கள் அது ஒரு சுன்னத்தான செயற்பாடு, வாஜிபான ஒரு செயற்பாடு கொண்டல்ல. ஆனாலும் அதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அது எப்பவும் செய்யலாம், எல்லா காலத்திலையும் செய்யலாம், எவ்வளோ நேரமும் செய்யலாம். அதற்கு ஒரு வரையறை ஒன்று இல்லை. நாங்க ஒரு 5 நிமிஷமும் இஅ்திகாஃப் இருக்கலாம், அதுவும் அங்கீகரிக்கப்படும். அதே மாதிரி பல நாட்கணக்கு மாதக்கணக்கும் இஅ்திகாஃப் இருக்கலாம், அதுவும் அங்கீகரிக்கப்படும். ஆனால் இங்குள்ள விசேஷம் என்னன்னா, இஅ்திகாஃப் இருத்தலுக்கு மிகவும் சிறப்புக்குரிய காலம் என்று வரையறுத்து சொல்லப்பட்ட ஒரு காலம் என்று சொன்னா அது ரமலானினுடைய கடைசி 10 நாட்கள் மட்டும்தான். ஹதீஸ்கள் எங்கேயுமே இஅ்திகாஃப் இருப்பது சிறப்புக்குரியது என்று சொல்லி வரையறுத்து சொல்லப்பட்ட நாட்கள் இந்த 10 நாட்களை தவிர வேற எந்த நாளும் கிடையாது. அப்ப குறிப்பாக இஅ்திகாஃப் இருப்பதற்குரிய காலம் என்று சொல்லி வரையறுத்து சொல்லப்பட்டது இந்த கடைசி 10 நாட்கள் மட்டும்தான். அதன் காரணமாகத்தான் இமாம்கள் இதற்குரிய சட்ட நிலைப்பாட்டை பத்தி பேசுகின்ற நேரத்தில் சொல்வார்கள், பொதுவாக இந்த இஅ்திகாஃப் இருத்தல் என்று சொல்றதற்கான பொதுவான சட்டம் முஸ்தஹப், அது ஒரு விரும்பத்தக்க செயற்பாடு என்று சொல்வார்கள். ஆனால் கடைசி 10 நாட்கள், ரமலானினுடைய கடைசி 10 நாட்கள் இஅ்திகாஃப் இருத்தல் என்று சொல்றது அது சுன்னா முஅக்கதா என்று சொல்வார்கள், வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னா என்று சொல்வார்கள். அப்ப பாருங்க என்றால், அப்ப நாங்க விளங்குற விஷயம் அந்த இந்த கடைசி 10 நாட்கள்ல இஅ்திகாஃப் இருக்கிறது என்று சொல்றது ஏனைய எல்லா நாட்கள் இஅ்திகாஃப் இருப்பதை விடவும் விசேடமானது என்று சொல்றேன். ஏனென்றால் ஹதீஸ்கள் அது நேரடியாக குறிப்பிட்டு இருக்கிறது. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீஸை பாருங்க. இமாம் புகாரி, முஸ்லிம் ஆகிய 2 கிரந்தங்கள்லையும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஹதீஸ். அன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யஅ்தகிஃபு ஃபில் அஷ்ரில் அவாஹிர் மின் ரமதான். ரமலான் மாதத்துல கடைசி 10ல அவர் இஅ்திகாஃப் இருப்பார். ஹத்தா தவஃபாஹுல்லாஹ். இது எவ்வளவு காலத்துக்கு அவர் செஞ்சு வந்திருக்கிறாரு என்றால், இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டதிலிருந்து அவரு வஃபாத்தாகும் வரையில் அது தொடர்ந்து நடந்திருக்கிறது. சும்ம இஅ்தகஃப அஸ்வாஜுஹு மின் பஅதி. அவருக்கு பிறகு அந்த நடைமுறையை அவருடைய மனைவிமார்கள் தொடர்ந்து செய்து வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த ஹதீஸ்ல வருகிறது. இந்த ஹதீஸை வைத்து இமாம்கள் ஒரு விஷயம் சொல்லுவார்கள் என்னென்றா, இந்த இந்த இஅ்திகாஃப் என்று சொல்றது ரசூலுல்லாஹ்வினுடைய வாழ்க்கையில ஒரு தொடர்ந்த பழக்கமாக இருந்திருக்கிறது. ரசூல்லா இதை கைவிட்டு இல்லை, மரணம் வரையில தொடர்ந்து செஞ்சிருக்கிறார். அதுக்கு பிறகு அதை சஹாபாக்கள் தொடர்ந்து இருக்கிறார்கள், அவருடைய மனைவிமார்கள் தொடர்ந்து இருக்கிறார்கள். அப்ப அதுவே காட்டுதுன்னா இது ஒரு சுன்னா முஅக்கதான்னு சொல்லி. ஏன்னா சுன்னா முஅக்கதா என்று சொல்றதற்கு இமாம்கள் சொல்லுகின்ற விளக்கமே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த செயலை விடாமல் தொடர்ந்தேர்ச்சியாக செய்து வந்திருக்கிறாரோ அதைத்தான் சுன்னா முஅக்கதா. ஆனா அது கட்டாயமாக்கப்படல, ஆனா ரசூல்லா அதை தொடர்ந்து செஞ்சு வந்திருக்கிறார். அதைத்தான் நாங்க வலியுறுத்தப்பட்ட சுன்னா என்று சொல்லுவோம். அப்ப அப்படியான ஒரு அமலாகத்தான் இந்த இஅ்திகாஃப் என்று சொல்கின்ற அமல் இருந்திருக்கிறத நாங்க பார்க்கலும். அப்ப அந்த வகையில இந்த கடைசி 10 காலப்பகுதி என்று சொல்றது இஅ்திகாஃபுக்குரிய காலம் என்று சொல்வது இந்த கடைசி 10னுடைய இன்னொரு முக்கியமான சிறப்பம்சம் சொல்லி நாங்கள் சொல்கிறோம். அது 2வது விஷயம். 3வது சிறப்பம்சம் என்ன
என்றால் அதை நாங்க இப்படி சொல்லுவோம். அதாவது இந்த கடைசி 10 காலப்பகுதி தான் உண்மையிலே லைலத்துல் கதிருக்குரிய காலம், அல்லது லைலத்துல் கதிர் என்று சொல்ற அந்த இரவை நாங்க அடைந்து கொள்வதற்குரிய காலம் என்று சொல்றத நாங்க அடையாளப்படுத்தி. இப்ப சஹில் புகாரியில வரக்கூடிய ஒரு ஒரு ஹதீஸ்ல வருகிறது என்னண்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஅ்திகாஃப் இருந்ததனுடைய நோக்கமே என்ன? லைலத்துல் கத்ர் அடைஞ்சு கொள்ளணும் என்றதுக்கு தான் ரசூல்லா இஅ்திகாஃப் இருந்திருக்கிறார். ஏனண்டா ஆரம்ப நாட்கள்ல, அதாவது நோன்பு கடமையாக்கப்பட்ட ஆரம்ப நாட்கள்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் 10ல் இஅ்திகாஃப் இருந்திருக்கிறார். ரமலானினுடைய முதலாவது 10ல் இஅ்திகாஃப் இருந்திருக்கிறார். அவரோட சஹாபாக்களும் இஅ்திகாஃப் இருந்திருக்கிறாங்க. அப்போ ஒரு தடவை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ரசூலுல்லாஹ்விடத்துல சொன்னா, நீங்க எதிர்பார்க்கிறது இதுல இல்ல, இதை விட முன்னால இருக்குது, இதை விட முன்னுக்கு தான் அது இருக்குது என்று சொல்லி சொன்ன நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்ப முதல் 10 தவிர்த்துட்டு இரண்டாவது 10ல, அதாவது நடுப்பத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஅ்திகாஃப் இருக்க தொடங்கினார். அப்ப சஹாபாக்களும் ரசூலுல்லாஹ்வோட சேர்ந்து இஅ்திகாஃப் இருந்தார்கள். அப்ப திரும்பவும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்றார், நீங்க எதிர்பார்க்கிறது இதுல இல்ல, இதை விட முன்னால இருக்கின்றது என்று சொல்றார். அதுக்கு பிறகுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை விட்டுட்டு நடுப்பத்தை விட்டுட்டு கடைசி 10ல இஅ்திகாஃப் இருக்கிறதுக்கு வந்தார். அப்ப அப்ப இது காட்டுற என்னண்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து ரமலான்ல முதல் 10லும் இருந்திருக்கிறார், 2வது 10லும் இருந்திருக்கிறார், 3வது 10லும் இருந்திருக்கிறார். காரணம் என்னண்டா, இந்த லைலத்துல் கதிர் என்ற அந்த இரவு அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு தான் அவரு அப்படி தொடர்ந்து இஅ்திகாஃப் இருந்திருக்கிறார். அந்த அந்த முடிவுக்கு பிறகு கடைசி 10 என்று சொல்ற அந்த முடிவுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி 10ல தொடர்ந்து இஅ்திகாஃப் இருந்திருக்கிறார். உண்மையிலே ஹதீஸ்களை வாரப்படி சஹீஹ் புகாரியிலே இந்த இந்த நான் சொன்ன அந்த சம்பவத்தோட தொடராக வருகிறது எப்படி என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு லைலத்துல் கதிர் என்று சொல்ற அந்த இரவு எந்த நாள் என்று சொல்றது தெளிவாக சொல்லப்பட்டது. அதை ரசூலுல்லாஹ் மக்களுக்கு சொல்றதற்கென்று வெளியில வாரார். இந்த ஹதீஸ்ல எப்படி வருகிறேன்டா, ஹரஜ்து லி உஹ்பிரக்கும் பி லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர் எந்த நாள் என்று சொல்றதற்கு சொல்லி நான் வெளியில வந்தேன். வார நேரத்துல ஃபதலஹா ஃபுலானுன் வ ஃபுலான், இந்த மனிதரும் இந்த மனிதரும் சண்டை பிடிச்சு கொண்டிருந்தாங்க. ஃபருஃபிஅத், அப்படி அவங்க சண்டை பிடிச்சு கொண்டிருக்கிறத பார்த்த உடனே என்ற ஞாபகத்தில் இருந்த அந்த விஷயம் எடுக்கப்பட்டு விட்டது, உயர்த்தப்பட்டு விட்டது, எனக்கு மறந்து போய்விட்டது. அஸ ஐயகூன கைரன் லக்கும், அப்படி அது மறந்து போனது ஒரு வகையில உங்களுக்கு நலனானது தான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப பாருங்க என்னண்டா, உண்மையிலே அது வரையறுக்கப்பட்டு தான் இருந்திருக்கிறது, ரசூலுல்லாவுக்கும் அது சொல்லப்பட்டு தான் இருந்திருக்கிறது. ஆனாலும் அங்க நடந்த மனிதர்களுக்கு மத்தியில் நடந்த ஒரு பிரச்சனையின் காரணமாக அது மறக்கடிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அது ஒரு வகையில நல்லதுதான். எங்களை தேடுகின்ற அந்த எங்களுக்குள்ள அந்த ஒரு ஒரு கியூரியாசிட்டி என்று சொல்லுவோமே, அந்த 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 உஷாவல், அந்த தேடல் என்று சொல்ற அந்த தேடலை அதிகரிக்கிறதுக்கு, ஆர்வத்தை அதிகரிக்கிறதுக்கான ஒரு ஒரு ஏற்பாடாகத்தான் அல்லாஹு தாலா அப்படி ஒரு விஷயத்தை வைத்திருக்கின்றார். அப்ப நாங்க முனைப்போடு தேடணும், அதற்கு முயற்சி செய்யணும் என்பதற்கான ஒரு வாய்ப்பாகத்தான் அப்படி அல்லாஹு தாலா அதை வைத்திருக்கிறான் என்று சொல்றது நாங்க காணணும். அதற்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தஹர்ரவ் லைலத்துல் கத்ர் ஃபில் அஷ்ரில் அவாஹிர் மின் ரமதான், நீங்க ரமலானுடைய கடைசி 10 நாட்கள்ல அதை மிகுந்த முயற்சி எடுத்து தேடுங்க என்று தான் சொன்னார். தஹர்ரவ் என்று சொன்னார். சும்மா சாதாரண முயற்சி அல்ல, மிகுந்த முயற்சி எடுத்து நீங்க தேடுங்க என்று சொன்னார். அப்ப இந்த லைலத்துல் கத்ரை அடைந்து கொள்ளுதல் என்று சொல்வது இந்த ரமலான்ட கடைசி 10 நாட்களை பயன்படுத்துதல் என்று சொல்றதனுடைய இன்னொரு முக்கியமான சிறப்பம்சம். இந்த லைலத்துல் கத்ரை நாங்க ஏன் பயன்படுத்தி கொள்ளணும் என்று சொல்ற நேரத்தில் அதுல ஒரு 3 முக்கியமான நியாயங்களை இமாம்கள் எங்களுக்கு சொல்வார்கள். முதலாவது சொல்வார்கள்டா, இப்ப எங்கட பாசையில சொன்னா, இப்ப அந்த குரான்ல வருகிறது, ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு அது. அதுக்கு பொருள் என்ன உண்மையிலே? இப்ப நாங்க எங்கட பாசையில சொன்னா உண்மையிலே
இந்த இந்த சீசன் மாதிரி ஆஃபர், எங்களுக்கு ஒரு ஆஃபர் தரப்பட்டிருக்கிறது. அப்ப நிறைய இந்த பொருட்கள் வாங்குறதற்கு ஆஃபர்கள் வரும் தானே. நாங்க அப்படி வந்தா ஆட்கள் முண்டி அடித்து கொண்டு போய் அந்த பொருட்களை வாங்குறதுக்கு முற்படுவார்களே. அது மாதிரி எங்களுக்கு நன்மைகளுக்கான ஒரு ஆஃபர் வழங்கப்படுகின்ற காலம் அல்லது அப்படியான ஒரு இரவு தான் இந்த இரவு. இந்த இரவுல நீங்க இபாதத்துகள்ல ஈடுபட்டா இவ்வளோ நன்மைகள் கிடைக்கிறது என்று சொல்கின்ற ஒரு மெசேஜ் அது இருக்கிறது. அப்ப நிறைய அதிகமான நன்மைகள் கிடைப்பதற்கான ஒரு ஆஃபர் பீரியட் என்று சொல்றது தான் இந்த லைலத்துல் கத்ர் என்று சொல்றது. அது முதலாவது நியாயம். இரண்டாவது நியாயம் இமாம்கள் சொல்லுவார்கள் என்னண்டா, இந்த இரவு பாவ மன்னிப்புக்குரிய இரவு. மிக தெளிவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் காம லைலத்துல் கத்ர் ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பி. யாரு லைலத்துல் கத்ருடைய அந்த இரவுல நின்று வணங்குகின்றாரோ, எப்படி ஈமானோடையும் நன்மையை எதிர்பார்த்தும் நின்று வணங்குகின்றாரோ, அவருடைய கடந்து சென்ற அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்படுகின்றன என்று சொல்லி. அப்ப லைலத்துல் கத்ரை பயன்படுத்துதல் என்று சொல்வது எங்களுடைய பாவ மன்னிப்புக்கான ஒரு வாய்ப்பு அது. அதனால தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல வந்து கேட்டாரு, நான் லைலத்துல் கத்ரை அடைந்து கொண்டால் என்ன துஆ கேட்கணும்? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன துஆ சொல்லி கொடுத்தார்? அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. யா அல்லாஹ், நீ மன்னிக்கின்றவன், மன்னிப்பை விரும்புகின்றவன், என்ன நீ மன்னித்தருள் என்று சொல்லி அப்படி துஆ கேளுங்க. அப்ப பாவ மன்னிப்புக்கான துஆவைத்தான் ரசூலுல்லாஹ் விசேடமாக இந்த இரவுல வலியுறுத்தினார். அப்ப லைலத்துல் கத்ர் என்று சொல்றதுல ரெண்டாவது, அதை நாங்க ஏன் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்றதுல ரெண்டாவது நியாயம் அது பாவ மன்னிப்புக்குரிய இரவு என்று சொல்றது. மூன்றாவது நியாயம் இமாம்கள் சொன்னார்கள் என்னண்டா, அது எங்கட வாழ்க்கைக்கான எல்லா ஹைறுகளையும் எல்லா நலவுகளையும் நிர்ணயிக்கின்ற இரவு அது. அதைத்தான் வந்து குர்ஆன்ல சூரத்து துஹான்ல ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹக்கீம், அதுல தான் எல்லாமே நிர்ணயம் செய்யப்படுகின்றன. அறிவுபூர்வமான அனைத்து விடயங்களும் நிர்ணயம் செய்யப்படுகின்றன. இன்னொரு ஹதீஸ்ல வருகிறது, ஃபீஹி லைலத்துன் ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர், இப்படி சொல்லிட்டு மன் ஹுரிமஹா ஃபகது ஹுரிமல் ஹைர குல்ல. அந்த இரவு யாருக்கு கிடைக்கலையோ அல்லது யார் அதை பயன்படுத்தலையோ அவர் அனைத்து நலன்களும் இழக்கப்பட்ட ஒருத்தராக மாறுவார் என்று சொல்லி, வலா யுஹ்ரமு ஹைரஹா இல்லா மஹ்ரூம். அதாவது ஒரு சபிக்கப்பட்ட ஒருத்தனை தவிர வேற யாருக்கும் அதனுடைய நலன்கள் கிடைக்காமல் போக மாட்டாது என்று சொல்லி. அப்ப தனக்கு வேண்டாம் என்று சொல்லி அந்த ஒதுங்கி போறவன் இருக்கிற, தேவல்ல என்று சொல்லி நினைக்கிறவன் இருக்கிறானே, அவன் தானே நல்லதுகளை பயன்படுத்தாமல் போவான். எனக்கு என்னத்துக்கு அது என்று சொல்லி நினைக்கின்ற அந்த மனோபாவத்தில் இருக்கின்றவர்கள், அவங்களுக்கு அது கிடைக்காது. அப்ப எல்லா ஹைரும் கிடைப்பதற்கு நிர்ணயம் செய்யப்படுறதுக்குரிய ஒரு இரவு தான் அது. அந்த இரவை நாங்க அமல்களால அலங்கரித்தால்தான் அந்த ஹைர் எனக்குரியதாக மாறும், இல்லாட்டி அது எனக்கு கிடைக்காமல் போகும். அப்ப அதைத்தான் இங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப இந்த இந்த நியாயத்தை மூன்றாவது நியாயமாக இமாம்கள் சொன்னார்கள். இந்த மூன்று நியாயங்களும் நாங்க ஏன் லைலத்துல் கத்ரை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்வதற்கு இமாம்கள் சொன்ன நியாயங்கள். இதன் காரணமாகத்தான் நீங்க பார்க்க என்னண்டா, நாங்க ஏற்கனவே அப்ப இந்த 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 மூன்று விஷயங்களும் நாங்க சொன்ன இந்த மூன்று சிறப்பம்சங்களும் கடைசி பத்தினுடைய சிறப்பம்சங்கள். முதலாவது அது வந்து கடைசி காலப்பகுதியில் அமல் செய்தல் என்று சொல்றது எங்கட அமல்களுடைய அங்கீகாரத்துக்கு காரணமாகின்றன என்று சொல்றது. ரெண்டாவது வந்து இஅ்திகாஃபுக்குரிய காலம் இந்த கடைசி 10 என்று சொல்றது. மூன்றாவது லைலத்துல் கத்ருக்குரிய காலம், லைலத்துல் கத்ரை நாங்க அடைஞ்சு கொள்வதற்குரிய காலம் என்று சொல்றது. அப்ப இந்த மூன்று சிறப்பம்சங்கள் விசேடங்கள் இருப்பதன் காரணமாகத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த காலத்துல மிகுந்த முயற்சி எடுத்து இந்த காலத்துல இபாதத்துகள் ஈடுபட்டு இருக்கின்றனர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இந்த காலத்தை பயன்படுத்தினார்னு சொல்லி
இமாம் முஸ்லிம் பதிவு செஞ்சிருக்கின்ற ஒரு ஹதீஸ்ல வருகிறது, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஜ்தஹிது ஃபில் அஷ்ரில் அவாஹிர் மா லா யஜ்தஹிது ஃபி கைரி. இந்த இஜ்தஹத என்று சொல்றது உண்மையிலே ஒருத்தன் அதீத முயற்சி எடுத்தல். சில இமாம்கள் அதை எப்படி விளங்கப்படுத்துவார்கள் என்றா, அவரு இதுக்கு மேல ட்ரை பண்றதற்கு என்று சொல்லி ஒன்று இல்லை, அவரு முழு எஃபர்ட்டையும் செலவழிச்சிட்டார், எடுக்க வேண்டிய எல்லா முயற்சியும் எடுத்துட்டார், இதுக்கு மேல எடுக்கிறதுக்கு முயற்சி ஒன்று இல்லை என்று சொல்ற அளவுக்கு அவர் ஃபுல் எஃபர்ட்டை கொடுக்கிறார் என்று சொல்றது தான் இஜ்திஹாத் என்று சொல்றது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏனைய காலங்கள்ல அந்த அந்த முயற்சி எடுக்கிறத விடவும் இந்த கடைசி 10ல அவரு மிக கடுமையாக முயற்சி எடுத்து இபாதத்துகள்ல ஈடுபடுவார் என்று சொல்லி இந்த ஹதீஸ்ல வருகிறது. இப்ப ரசூலுல்லாவே இவ்வளவு முயற்சி எடுக்கின்றார் என்று சொன்னா அவருடைய நிலைமை என்ன? ரசூலுல்லா முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர் தானே. அப்ப அவருடைய நிலைமை, அவரே இப்படி ட்ரை பண்றாரு என்று சொன்னா அப்ப எங்கட நிலைமை? நாங்க முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களா? அப்படி இல்லை. ரசூலுல்லாவிடத்தில் அந்த காரணத்தை கேட்டார்கள், உங்களோட முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நேரத்திலே நீங்க இவ்வளவு இபாதத் செய்றீங்களே, அஃபல்லா அகுன அப்தன் ஷக்கூரா, நான் ஒரு நன்றியுள்ள அடியானாக இருக்கப்படாதா என்று ரசூல்லா கேட்டார். அப்ப ரசூலுல்லா நன்றி செலுத்துறதுல எவ்வளவு முன்னுக்கு இருந்திருக்கிறார். நாங்க நாங்க நன்மைகளை பெற்றுக்கொள்ளணும் என்று சொல்ற பெரிய போராட்டம் ஒன்றும் எங்களுக்கு இருக்கிறது. நாங்களும் நன்றி செலுத்துறதுக்கு கடமைப்பட்டவர்கள் தான், எவ்வளவு நியமத்துகளுக்கு நன்றி செலுத்துறதுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அப்ப ரசூலுல்லாவே அவ்வளவு முயற்சி எடுத்திருக்கிறார் என்று சொன்னா நாங்க அதை விட நிறைய இன்னும் முயற்சி எடுக்க வேண்டி இருக்கிறது என்று சொல்றோம். இன்னொரு ஹதீஸ்ல வருகிறது பாருங்க, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா தஹலல் அஷ்ர், கடைசி 10 வந்துவிட்டால் ரசூல்லா என்ன செய்வார்? அஹ்யா லைலஹு, அந்த அந்த கடைசி 10 நாட்களுடைய இரவை முழுக்க உயிர்ப்பிப்பார். அப்படின்னா அதோட பொருள், இரவுல அவர் தூங்க மாட்டார், முழு இரவுலையும் விழித்திருந்து இபாதத்துகள்ல ஈடுபடுவார். அதுதான் அஹ்யா லைலஹு. இஹ்யா, அல் இஹ்யா அது பில் இபாதத் பித்தாத், வணக்க வழிபாடுகள் ஊடாக அதனை உயிர்ப்பித்தல் என்று சொல்றது தான் ரசூல செய்வார். நான் தான் மாத்திரம் அந்த வயசுல வேலையை செய்யறதுன்னு சொல்வது அல்ல, அவர் தன்னுடைய குடும்பத்தாரையும் அதுல பங்கெடுக்க செய்வார், குடும்பத்தாரையும் எழுப்புவார், மனைவிமாரையும் எழுப்பி அதுல ஈடுபட வைப்பார். வஜத்த, அந்த அந்த 10 நாட்கள்ல ரசூல்லா சீரியஸாகத்தான் இருப்பார். அது பரிகாசத்துக்குரிய காலம் அல்ல, ஜோக்குக்குரிய காலம் அல்ல, நாங்க கவனீனமாக இருப்பதற்குரிய காலம் அல்ல, சீரியஸாக அந்த வேலையில் அவர் ஈடுபடுவார். அந்த ஷத்தல் மெசர் என்று சொல்றது நாங்க எங்களோட சாதாரண பரிபாசையில சொன்னா எங்களோட ஆடைகளை நாங்க வரிந்து கட்டி கொள்றோம். நாங்க இப்போ ஒரு 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 சீரியஸான ஒரு வேலையில ஈடுபட போறோம்னு சொன்னடா ஆடைகளை நாங்க மடிச்சு வரிஞ்சு கட்டி கொள்வோம். ஏண்டா அந்த 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 ஆடை அந்த வேலைக்கு டிஸ்டர்பாக இருக்கப்படாது, அந்த வேலையை செய்யறதுக்கு ஒரு சின்ன தடங்களாகவும் இருக்கப்படாது, நாங்க சுதந்திரமாக ஓடியாடி எங்களோட வேலையை செய்யணும். அதுக்கு தான் நாங்க ஆடையை வரைஞ்சு கட்டி கொள்றோம். அப்ப அப்படித்தான் ரசூல்லா, அது உண்மையிலே அது அந்த பிரயோகத்தை இமாம்கள் எதுக்கு பயன்படுத்துவார்கள் என்று சொன்னா, ஒரு வேலையில் ஒருத்தர் மிச்சம் சீரியஸாக ஈடுபடுறார் என்று சொல்றதை குறிக்கத்தான் அந்த அந்த சொல்ல பயன்படுத்துவார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இந்த கடைசி 10ல எவ்வளவு சீரியஸாக இபாதத்துகள்ல ஈடுபட்டு இருக்கிறார் என்று சொல்றதைத்தான் அந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்லுகிறது. இமாம் இப்னு ரஜப் அல் ஹம்பலி அவர் சொல்லுவார் என்னடா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறை எப்படி இருந்திருக்கிறதுன்றதை பற்றி பேசுற நேரத்தில் அவர் சொல்லுவார் என்னன்னா, இந்த ரமலான்ட கடைசி 10 வார நேரத்துல ரசூலுல்லா அவருடைய குடும்பத்துல எழுந்து வணக்கங்கள்ல ஈடுபடுவதற்கு முடியுமான ஒருத்தரையும் தூங்க விட மாட்டார், எல்லாத்தையுமே எழுப்பி இபாதத்துகள்ல ஈடுபட வைப்பார் என்று சொல்லி இமாம் இப்னு ரஜப் அல் ஹம்பலி அவருடைய ஒரு புத்தகத்துல குறிப்பிடுவார். அப்ப அப்படி ஒரு சீரியஸான ஒரு நடைமுறை ஒன்று தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிராக்டிஸ்ல இருந்திருக்கிறது. இப்னு ரஜப் அல் ஹம்பலி அவருடைய இன்னொரு புத்தகத்துல லதாயிஃபுல் மஆரிஃப் என்று சொல்ற ஒரு புத்தகத்துல
அவர் ஒரு 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 ஹதீஸ ஆதாரமா கொண்டு வருவார். அந்த ஹதீஸ் சம்பந்தமான நிறைய விமர்சனங்கள் இருக்கின்றன. பிறகு நிறைய இமாம்களும் அதை கடைபிடித்ததாக வருகின்றது. கடைசி 10 ஒவ்வொரு நாள்லையும் மகரிபுக்கு பிறகு ரசூலுல்லா குளிக்கின்ற பழக்கம் இருந்திருக்கிறது. ஏன்? நீங்க சும்மா சாதாரணமா யோசிச்சு பாருங்கடா, குளிக்கிறேன்னு சொல்றது எங்களுக்கு ஒரு பெரிய ஃப்ரெஷ்னஸை தருகிறது தானே, ஒரு உற்சாகத்தை தருகிறது. நாங்க ஒரு தூக்க கலக்கம் ஒன்று இருந்தா, ஒரு சோம்பல் இருந்தா, அதெல்லாம் இல்லாமல் போகிறது. அப்ப ஏன் குளிக்கிறார் என்று சொன்னடா, அன்றைய இரவ முழுமையாக அவரு உற்சாகத்தோட இபாதத்துகள்ல கழிக்கணும் என்று சொல்வதற்காக வேண்டி. அந்த 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 குறிப்பிட்ட அந்த செயலுக்கான ஆதாரம் பலவீனமானதாக இருந்தாலும் இந்த கருத்தோட வச்சு பார்க்கிற நேரத்துல அதுக்கு ஒரு பெருமானம் ஒன்று இருக்கிறது. அப்படி செய்திருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்ப இதெல்லாம் எங்களுக்கு காட்டுதுன்ற ரசூலுல்லாஹ் எவ்வளவு சீரியஸாக இதை கடைபிடித்திருக்கின்றார் என்று சொல்ற அந்த விஷயத்தை தான் இங்க காட்டுது. சரி, அப்ப இது கடைசி 10 என்று சொல்றதுல அதோட அந்த முக்கியத்துவத்தை நாங்க இவ்வளவு நேரம் சொன்னதிலிருந்து விளங்கியது. இதுல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை உங்களோட பரிமாறிக்கொள்ளணும்னு விரும்புறேன். என்னன்னா, இப்ப நாங்க வாழுகின்ற இந்த சூழல்ல, அது இப்போ உள்ள இந்த யுத்த சூழல் என்று மாத்திரம் நான் சொல்லல, பொதுவாகவே எங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கிறது? ஒரு பிஸியான லைஃப் ஸ்டைல் தானே. எங்களோட தொழில்ல நாங்க பிஸி, எங்களோட குடும்ப விஷயங்கள்ல நாங்க பிஸி, ஒவ்வொரு வேலையிலையும் நாங்க பிஸியாகத்தானே இருக்கிறோம். அப்ப தொழில் பிஸியை பலருக்கு தவிர்க்கவே இயலாம். நிறைய பேர் அவங்களுடைய தொழில ஷெட்யூல்களை வச்சு பார்க்குற நேரத்துல அவங்களுக்கு இபாதத்துகள் செய்வதற்கான வாய்ப்புகள் மிச்சம் குறைவு. அவங்களுக்கு எந்த பொது வேலைகள்ல தவ்வால்கள்ல கூட ஈடுபட்டு கொள்றதற்கான நிறைய தடைகள் இருக்கின்றன. அப்ப இந்த கடைசி 10 காலப்பகுதியை பொறுத்தவரையில அவங்க என்ன செய்யலும், எப்படி செஞ்சா அவங்களோட இது இந்த 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 பயன்களை அவங்க பெற்றுக்கொள்றதற்கான வாய்ப்பு இருக்கும்? அதுக்கு நான் ஒரு 5 நிலைகளை உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். அந்த எந்த நிலையில உங்களுக்கு ஈடுபட முடியுமோ அப்படி ஈடுபட்டால் இன்ஷா அல்லாஹ் இந்த கடைசி 10னுடைய பாக்கியத்தை உங்களாலும் பெற்றுக்கொள்றதற்கான வாய்ப்பு கிடைக்கும். அதுல ஆனா இதுல ஒரு முக்கியமான ஒரு கண்டிஷன் ஒன்று இருக்கிறது. இது மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம உங்களோட மனசாட்சிக்கு உட்பட்டு உண்மையாக நீங்க செய்யறதாகத்தான் இருக்கும். நீங்க வாய்ப்பு இருந்தும் நாங்க ஒரு லேசான ஆப்ஷனை நோக்கி போற என்று சொல்ற மாதிரி இருக்கப்படாது. உண்மையாக நீங்க கடைபிடிக்கின்ற நேரத்துல கண்டிப்பாக அல்லாஹு தாலா அந்த பாக்கியத்தை உங்களுக்கு தருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்ப அதுல முதலாவது நிலை என்னன்னு சொன்னா, நீங்க கடைசி 10 நாட்கள்லையும் இஅ்திகாஃப் இருக்கிறது தான். இதன் ஆக உயர்ந்த நிலைமை. இந்த ரசூலுல்லாஹ் இப்படித்தான் இருந்திருக்கிறார். சஹாபாக்களும் இப்படித்தான் இருந்திருக்கிறார்கள். அவருடைய மனைவிமாரும் இப்படித்தான் இருந்தார். பின்னால வந்த இமாம்கள், தாபியன்கள், தாபியின் எல்லாருமே இந்த கடைசி 10 நாட்களும் இஅ்திகாஃப் இருத்தல் என்று சொல்கின்ற அந்த நடைமுறையைத்தான் கடைபிடித்திருக்கிறார். அப்ப இது ஆக உயர்ந்த நிலைமை. இப்ப அதுக்கு நாங்க இங்குள்ள வாய்ப்புகள் அதுக்கு மிகவும் குறைவாக இருக்கின்றது. 10 நாள் லீவு போட்டுட்டு இஅ்திகாஃப் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. குறைஞ்சபட்சம் இதுல நாங்க இரவு நேரத்துல மட்டுமேனும் அப்படி செய்வதற்கான வாய்ப்பு இருக்குமா? இருந்தால் நாங்க அப்படி ஈடுபடலாம். இப்போ உள்ள இந்த யுத்த சூழ்நிலையில எங்களுக்கு பள்ளி வாயில்கள்ல அதுக்கு இடம் கிடைக்காமல் இருக்கும். குறைஞ்சது எங்களோட வீட்டுல அதற்கென்று பிரத்யேகமான ஒரு இடத்துல பிரேயர் ரூம் ஒன்று இருந்தா பிரேயர் ரூம்ல, அல்லது குறைஞ்சது நாங்க தூங்குகின்ற எங்களோட படுக்கை அறையில ஏனும் நாங்க இரவு நேரத்துல நேரத்தை ஒதுக்கி இபாதத்துகள் ஈடுபடுறதுக்கான வாய்ப்பு எடுக்க முடியுமா? முடியாதா? ட்ரை பண்ணலாம். இந்த 10 நாட்கள்ல பகல் நேரத்துல முடியாவிட்டாலும் முழு இரவு நேரத்துல மாத்திரமேனும். இது முதலாவது. இப்படி செய்ய முடியுமா? இது ஆக உயர்ந்த நிலைமை. 2வது, 10 நாள் முடியாது என்றிருந்தா அடுத்த ஆப்ஷன் கடைசி 7 நாட்கள். கடைசி 7 நாட்கள். ஏனென்றா ஒரு ஹதீஸ்ல வருகிறது, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றார்கள், அன்ன ரிஜால மின் அஸ்ஹாபின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்கள்ல சிலர் அவர்கள் ஒரு கனவு கண்டார்கள். அதுல லைலத்துல் கத்ர் கடைசி 10 கடைசி 7 நாட்கள்ல வருவதாக அவர்கள் அந்த கனவுல கண்டார்கள். அந்த கனவை ரசூலுல்லாஹ்விடத்துல முன்வைத்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அதுக்கு பதில் சொன்னார்டா, அரா ருயாக்கும் கது தவாத்தஅத்,
ஃபிஸ்ஸபில் அவாஹிர். அதாவது உங்களுடைய கனவு அந்த கடைசி 7 நாட்கள் என்று அதுல லைலத்துல் கத்ர் வருவதாக நீங்க கண்ட கனவு ஒத்து போகிறது என்று ரசூல்லா சொன்னார். அப்ப அந்த அப்படி சொல்லி போட்டு சொன்னார், ஃபமன்கான முத்தஹர்ரிகா ஃபல்யதஹர்ரிகா ஃபிஸ்ஸபில் அவாஹிர். யாரு லைலத்துல் கத்ர் அடைஞ்சு கொள்ளணும்னு சொல்லி ட்ரை பண்றீங்களோ கடைசி 7 நாட்கள்ல ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். இது வந்து சஹீல் புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு ஹதீஸ். அப்ப எங்களுக்கு முதல் 10 நாள் ஏலாதா, அதாவது 10 நாள இதுக்கு கொடுக்கறதே இல்லாதா. இப்ப இன்றைக்கு வந்து 21 இப்ப நாளைக்கு விடிய போகிறது 22. அப்ப நாங்க கடைசி 7 நாட்களை பயன்படுத்தி கொண்டாலும் கூட எங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பகல் பொழுது முடியாவிட்டால் இரவு பொழுதை ஏனும் நாங்க பயன்படுத்துறதுக்கான ஆப்ஷன் இருக்கிறது. அது 2வது. அது முதலாவதை விடவும் தரத்துல கொஞ்சம் குறைந்தது தான். 3வது ஆப்ஷன் என்ன? 3வது நிலை என்ன? அது எங்களுக்கு தொடர்ந்து 10 நாளோ தொடர்ந்து 7 நாளோ பயன்படுத்துறது சிரமம் என்று இருந்தால் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் 5 நாட்கள் மாத்திரம் பயன்படுத்துறது. அது ஒற்றைப்படை நாட்கள்ல 21, 23, 25, 27, 29 என்று சொல்ற அந்த ஒற்றைப்படை நாட்களை மாத்திரம் இரவு நேரத்தை நாங்க அப்படி பயன்படுத்த முடியுமா? அப்படி முடிந்தால் அதுவும் நாங்கள் லைலத்துல் கத்ர் அடைஞ்சு கொள்வதற்கான இன்னொரு நிலைமை தான் என்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னஹா ஃபில் அஷ்ரில் அவாஹிர் வ ஃபில் வித்ர். அது கடைசி 10 தான், அதிலே ஒற்றைப்படை நாட்களில் என்று சொல்லி சொன்னார். அப்ப இன்னும் எங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. 10 முடியாவிட்டால் 7, 7 முடியாவிட்டால் 5, அதுவும் முடியலன்னு வைங்களே. 4வது நிலைமை என்ன? ஒரு நாள், எங்களுக்கு ஒரே ஒரு நாள் தான் சாத்தியமாக இருக்கிறது என்று சொல்லி இருந்தா அது எந்த நாள்? 27வது நாள். ஹதீஸுகள்ல மிக தெளிவாக வருகிறது. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடாக வரக்கூடிய ஒரு ரிவாயத், இல்தமிசு லைலத்துல் கத்ர் 27. இந்த ஹதீஸை வந்து நஸ்ருதீன் அல்பானி சஹீஹான ஹதீஸ் என்று சொல்வார். நீங்க லைலத்துல் கத்ரை 27ஆம் இரவில் எதிர்பாருங்கள் என்று சொல்லி. இன்னொரு ஹதீஸ் வருகிறது, ஒரு மனிதர் வந்து ரசூலுல்லாஹ்விடத்துல கேட்கிறார். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அவர் வந்து ஒரு வயோதிபர். அவர் சொல்றார், யா நபி அல்லாஹ், இன்னி ஷைஹுன் கபீர் அலீல். நான் மிச்சம் ஒரு வயசாளி, நோயாளி. அதே நேரத்தில் எனக்கு வந்து எல்லா நாட்கள்லையும் அந்த இரவுல நின்று வணங்குறது சாத்தியம் இல்லை, எனக்கு சிரமம். அப்ப எனக்கு நீங்க ஒரு நாளை சொல்லித்தாங்க, அந்த நாள்ல நான் இபாதத்தில் ஈடுபட்டா லஅல்லல்லாஹு யுவஃபிக்னி ஃபீஹா லைலத்துல் கத்ர். அதுல நான் ஈடுபட்டா சில வேளை அல்லாஹ் எனக்கு லைலத்துல் கத்ருடைய பாக்கியத்தை தருவான். அப்படி ஒரு நாள் எனக்கு காட்டித்தாங்க என்று கேட்ட நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அலைக பிஸ்ஸாபிஅ, நீங்க 27வது இரவை பயன்படுத்துங்க என்று சொல்லி சொன்னார். இந்த ஹதீஸ் வந்து இமாம் அஹ்மத் பதிவு செஞ்சிருக்கிற ஹதீஸ் துறை அறிஞரான ஷுஐபுல் அர்னாவுத் அவர் சொல்லுவார் என்றால், இது இமாம் புகாரியினுடைய நிபந்தனைகளுக்கு உட்பட்ட ஒரு ஹதீஸ் என்று சொல்லுவார். இமாம் புகாரியில பதிவு செஞ்ச அந்த தரத்திலான ஒரு ஹதீஸ் என்று சொல்லி சொல்லுவார். அப்ப 27 நாங்க பயன்படுத்தினாலும் கூட எங்களுக்கு லைலத்துல் கத்ர் அடைஞ்சு கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்வதைத்தான் அந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்கிறது. ஹைர். இப்ப ஒரு நாளும் ஒருத்தருக்கு பயன்படுத்த இயலாமல் இருக்கிறார், அவருக்கு ஃபுல்லா 10 நாளும் நைட் டியூட்டி வருகிறது என்று சொல்லி இருந்தா அவருக்கு என்ன வாய்ப்பு இதில் இருக்கலாம்? அங்கேயும் ஒரு வாய்ப்பு இஸ்லாம் எங்களுக்கு தந்துதான் இருக்கிறது. ஒரு ஹதீஸ்ல வாரதன் படிக்கு ஒருவர் என்ன செய்யலாம் என்றா, சுபகு தொழுகையையும் இஷா தொழுகையையும் ஜமாத்தோட நிறைவேற்றினால் முழு இரவையும் பயன்படுத்திய நன்மை அவருக்கு கிடைக்கின்றது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாய் செய்கிற ஒரு ஹதீஸ்ல வருகிறது, மன் ஸல்லல் இஷா ஃபீ ஜமாஅத்தின் ஃபகஅன்னமா காம நிஸ்ஃபல் லைல் வமன் ஸல்ல ஸுப்ஹ ஃபீ ஜமாஅத்தின் ஃபகஅன்னமா ஸல்லல் லைல குல்லஹு. சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதீஸ். அதாவது ஒருவர் வந்து இஷா தொழுகையை ஜமாத்தோட நிறைவேற்றினால் அவர் இரவின் அரைவாசியை நின்று வணங்கியது போன்று கருதப்படும் என்று சொல்லி. அதே மாதிரி சுபஹ் தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றினால் அடுத்த அரை பகுதி, அப்ப முழு இரவையும் நின்று வணங்கியது போன்று கருதப்படும் என்று சொல்லி சொன்னார். அப்ப இது வந்து என்ன?
இந்த வேலை செய்ய முடியாதவர்கள் யாருமே இல்லை உண்மையிலே, எல்லாருக்கும் செய்யலும். அப்ப இது லைலத்துல் கதருடைய பாக்கியத்தை நாங்க அடைஞ்சு கொள்வதற்குரிய ஆக குறைந்த பட்சம் நாங்க கொடுக்கிற எஃபர்ட் இது. இதுவும் ஒருத்தருக்கு ஏலவா? ஏலண்டா அவரை பத்தி தான் ஹதீஸ்ல, நான் ஏற்கனவே சொன்ன ஹதீஸ்ல வந்தது, மன் ஹுரிமஹா ஃபகது ஹுரிமல் கைர குல்லஹு. யாருக்கு அது கிடைக்காமல் போகிறதோ அல்லது அவர் அதை எடுக்கிறதற்கு கிடைப்பதற்கு முயற்சி எடுக்கலையோ அவர் எல்லா நலன்களையும் இழந்து விட்டவர் ஆவார் என்று சொல்லி ஹதீஸ்ல சொன்னது அதைத்தான். ஏனென்றா ஒரு மனுஷன் எந்த முயற்சியும் எடுக்கலன்னு வைங்களே, அப்ப அவனுக்கு பாக்கியம் கிடைக்காது தானே. முயற்சி செய்கின்றவனுக்கு தானே கூட கிடைக்கும். அப்ப முயற்சி கூட கூட அதனுடைய பாக்கியம் அதிகரிக்கும். அப்ப நாங்க எடுக்க முடியுமான ஆக குறைந்தபட்ச முயற்சி சுபகை மிஷாவை ஜமாத்தோட தொழுறது. அப்ப இது நாங்க இதுல அந்த இந்த ஸ்டெப்ஸை நாங்க எங்களால எங்கட மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம உண்மையாக இதுல எங்கட சக்திக்குட்பட்ட அளவு எது அந்த முயற்சியை நாங்க எடுத்தோம்டா கண்டிப்பாக லைலத்துல் கதருடைய பாக்கியத்தை நாங்க பெற்றுக்கொள்ள முடியும். இந்த இந்த கடைசி 10 மிகச்சிறப்பாக பயன்படுத்தியவர்கள்ல நாங்களும் ஒரு ஆளாக நாங்க மாறுவோம். ஒரு கேள்வி வரையிலும் பெண்களுக்கு என்ன செய்யற என்று சொல்லி இங்க இருக்கிற முக்கியமான விஷயம் என்னன்னா, பெண்களுக்கு பள்ளி வாயல்கள்ல இடம் பெற்றுக்கொள்ளப்படுறதுக்கான வாய்ப்பு மிச்சம் குறைவு, ஜமாத்தோட தொழுறதுக்கான வாய்ப்பு மிச்சம் குறைவு. அவங்க இழத்திக்காப்பு இருக்கிறது எங்க என்று சொல்ற ஒரு கேள்வி வரையிலும் பொதுவாக பள்ளி வாயல்கள் அதற்கான வாய்ப்பு கொடுக்கணும் என்றுதான் எல்லாரும் வலியுறுத்துவார்கள். அப்படி வாய்ப்பு இருந்தா அதை நீங்க பயன்படுத்தலாம். முடியாத போது இமாம்கள் சொன்ன விஷயம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வீட்டுல ப்ரேயர் ரூம்னு சொல்லி ஒன்று இருந்தா அதற்கென்று ஒரு பிரத்யேகமான ஒரு இடம் ஒன்று நீங்க செப்பரேட்டா வைக்க முடியுமாக இருந்தா அதை நீங்க பயன்படுத்துங்க. அப்படி முடியலண்டா உங்களோட பெட்ரூமே அதுக்கு போதும், அதை நீங்க பயன்படுத்துங்க. அடுத்து அதாவது இஅ்திகாஃபுக்கும் உங்களோட இபாதத்துகளை நீங்க செய்வதற்கும் அது பள்ளி வாயலுக்குரிய அதே நன்மைகள் உங்களுக்கு பெற்றுத்தரும். அடுத்து வீட்டில் இருக்கின்ற உங்களோட பிள்ளைகளை சேர்த்து ஜமாத்தோட தொழுவதற்கான முயற்சி எடுங்க. ஃபர்லான தொழுகைகளை குறைஞ்சபட்சம் ஜமாத்தோட தொழுவதற்கான முயற்சி எடுங்க பெண்களை பொறுத்தவரையில. இப்படி நீங்க செய்கின்ற நேரத்துல அந்த பாக்கியத்தை நீங்க பெற்றுக்கொள்றதுக்கு முடியுமாக இருக்கும். கடைசியாக முடிக்கிறதுக்கு முந்தி ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சு கொள்றேன். பல இடங்கள்ல நாங்க ஒரு நடைமுறையை பார்க்கிறோம்டா 27ஆம் இரவு முடிஞ்ச உடனே அப்படியே எங்கட ஜோர் அப்படியே இறங்கிருது. சோடா போத்தலை திறந்து விட்டா இப்படி சென்று வந்து முடிஞ்சு போகிறதோ 27ஓட அப்படியே முடிஞ்சு போகிறது. அந்த தவறு நடக்கக்கூடாது. கடைசி நிமிஷம் வரையில நடக்கணும். அதை நாங்க முதலாவது சொன்ன விஷயம். அந்த கடைசி 10 என்று சொல்றதுனுடைய சிறப்பே அதுதான். அதுல கடைசி 10ல 27க்கு பிறகு நாங்க சோர்வடைஞ்சிட்டோம்னு சொன்னா அங்கேயும் அதே பிரச்சனையில நாங்க மாட்டிக்கொள்வோம். இறுதியை பயன்படுத்தாத பிரச்சனையில நாங்க மாட்டிக்கொள்வோம். கடைசி நிமிஷம் வரையில் அது இருக்கும் என்ற ஒரு ஹதீஸ் வருகிறது. இந்த ஹதீஸினுடைய ஆதாரபூர்வ தன்மை சம்பந்தமான சில விமர்சனங்கள் இருந்தாலும் இந்த ஹதீஸ் சொல்லுகின்ற அந்த செய்தி மிச்சம் ஸ்ட்ராங்கான ஒரு செய்தி. ரசூல் ஸல்லல்லாஹு இப்படி சொன்னாரு, யுஃபரு லஹும் ஃபி ஆஹிரி லைலத்தின் மின் ரமதான். ரமலானுடைய கடைசி இரவுல அவர்களுக்கு பாவ மன்னிப்பு வழங்கப்படும். அப்ப சஹாபாக்கள் கேட்பார்கள், யா ரசூலுல்லாஹ் அஹிய லைலத்துல் கத்ர், அது லைலத்துல் கத்ருடைய இரவா? அதனால் தான் அவர்களுக்கு அங்க பாவ மன்னிப்பு வழங்கப்படுகிறதா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், காலலா, இல்ல, அது லைலத்துல் கத்ருடைய இரவு என்பதனால் அல்ல அந்த விஷயம் நடக்கிறது. வலாக்கின்னல் ஆமில் யுவஃபா அஜ்ருஹு இந்த இன்கிதாய் அமலி. ஒரு 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 தொழிலாளியை பொறுத்தவரையில அவன் வேலை முடிஞ்ச உடனே தானே அவனுக்கான கூலியை நாங்க கொடுப்போம். அது போல தான் இது. ஒரு ஒரு இபாதத்தில் ஈடுபடுகின்றவன் ரமலான் முழுக்க இபாதத்தில் ஈடுபட்டான், கடைசி இரவுல அவனுக்குரிய கூலி வழங்கப்படுதல் என்று சொல்வதுதான் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்று சொல்வது. அப்ப அந்த வகையில கடைசி இரவு வரையில் நாங்க இந்த முயற்சியை கைவிட்டு விடக்கூடாது, தொடர்ந்தும் இபாதத்தில் நாங்கள் ஈடுபடணும் என்று சொல்வதைத்தான் அது எங்களுக்கு வலியுறுத்துகின்றது. அந்த வகையில இந்த ரமலான் மாதத்தினுடைய இந்த 2026 இந்த ரமலானுடைய கடைசி 10 நாங்கள் முழுமையாக பயன்படுத்தின பாக்கியம் பெற்றவர்களாக அல்லாஹு தாலா உங்களையும் என்னை மாற்ற வேண்டும் என்று கேட்டு விடை பெறுகின்றேன். ஆஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன், பாரக்கல்லாஹு ஃபீக்கும். உண்மையிலே இந்த உரையை முழுமையாக கேட்டவர் அதனை பயன்படுத்திக் கொள்ளாவிட்டால் அவரும் ஹுரிமல் ஹைரு குல்லுஹுதான். ஏனென்றால் சரியாக இறுதி எஞ்சிருக்கின்ற நாட்களை மிகச்சிறப்பாக எங்களுடைய கால நேர அவகாசங்களை பொறுத்து நாங்கள் எப்படி மிகச்சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்பதற்கான பிரயோக ரீதியான வழிகாட்டல்கள் நிறையவே இந்த அமர்வினூடாக எங்களுக்கு வழங்கப்பட்டது. எனவே நாங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி அல்லது தொழில் நிமித்தம் நாங்கள் சென்று வந்தாலும் கூட இந்த எஞ்சிருக்கின்ற இந்த நாட்களை ஒரு வார கால பகுதியை நாங்கள் எப்படி மிகச்சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதற்கான மிகச்சிறப்பான அழகான வழிகாட்டல்கள் இந்த அமர்வினூடாக முன்வைக்கப்பட்டது. மதிப்புக்குரிய உஸ்தாத் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் நாளைய அமர்வு குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்திஹி, நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள், அந்த பொறுப்புகள் குறித்து விசாரிக்கப்படுவீர்கள் என்கின்ற கருப்பொருளே இந்த வாரத்துக்கான இறுதி வகுப்பு இன்ஷா அல்லாஹ் நடைபெறும். எனவே சகோதர சகோதரிகள் அனைவரும் இதே போன்ற ஆர்வத்தோடு உரிய நேரத்துக்கு இந்த அமர்விலே கலந்து கொண்டு பயன்பெறுவீர்கள் என்று எதிர்பார்ப்போடு இன்றைய அமர்வை நாங்கள் இத்தோடு நிறைவு செய்து கொள்கின்றோம். நாங்கள் கேட்ட விடயங்களை எங்களுடைய நடைமுறைக்கு கொண்டு வந்து முழுமையாக இந்த நாட்களை எஞ்சிருக்கிற நாட்களை நாங்கள் பிரயோசனம் உள்ள வரையிலே கழித்து அல்லாஹு தாலாவின் திருப்பொருத்தத்தை பெற்றுக் கொள்வதற்கு அனைவருக்கும் அல்லாஹு தாலா அருள் புரிவானாக என்று கேட்டு இந்த அமர்வை இத்தோடு நிறைவு செய்து கொள்கிறோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன்.